அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது காலம். தொண்டனுக்கு தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் மதுரையின் பதிலே 64 திருவிளையாட புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பொதுவாகவே சிவனை யாரும் கும்பிட மாட்டோம், ஏன்னா நிறைய சோதிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் எல்லாமே சோதிக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நிலையா ஒரு தெய்வத்தை கும்பிடுறோமான்னு பாக்குறதுக்காக தான். ஒரு முறை சிவபெருமான் என்ன பண்ணாரா, முன்னாடி கௌரவப்படுத்தி என்ன சார்பாக நாடக குழு சார்பாக வணக்கம். சிவபெருமான் என்ன பண்ணாரா, காசி மாநகரிலே பிச்சைக்காரனாக உருமாறி பிச்சை எடுத்தாரா. யாரு அப்படின்னா சிவபெருமானாகப்பட்டவர். காலையில இருந்து மாலை வரையும் பிச்சை எடுக்கிறாரு, யாரும் பிச்சை போட்ட பாடு கிடையாது. கடைசியா போய் ஒரு பிச்சைக்காரன்டே பிச்சை கேட்கிறாரு, அப்பா நீ 4 வீட்டுல வாங்கி வச்சிருக்க சாப்பாடு, அது எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி பிச்சைக்காரனாக வந்து அந்த சிவபெருமான் கேட்கிறாரு அந்த பிச்சைக்காரன்ட்டு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் என்ன பண்றான், அவன் கையில இருந்த மொத்த சாப்பாட்டையும் தூக்கி இவர் கையில கொடுத்துருக்கான். இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவனே 4 வீட்டுல பிச்சை எடுத்து வச்சிருக்கேன், ஆனா கேட்டோடனே மொத்த சாப்பாடையும் தூக்கி கொடுத்துட்டானே, இவன் சோத்துக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னப்பா மொத்த சாப்பாடையும் தூக்கி என்கிட்ட கொடுத்துட்ட, நீ என்ன பண்ணுவ சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான், ரொம்ப பசியோட வந்திருக்கேன் நீ, அதனால சாப்பிடு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிச்சைக்காரனாக உருமாறி வந்த சிவபெருமான் என்ன கேட்டாரா அப்படின்னா, வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் தெரியும், முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்ல. வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ சொல்லுன்னு சொல்லும் போது அந்த பிச்சைக்காரர் சொன்னாரு, அப்பா எனக்கு தோல் நோய் இருக்கு, என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்பு படுவாங்க, ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்கறிய, அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்று சொன்னாரா. மெய் செலுத்து போய் நின்றாரா சிவபெருமான். எல்லா சோதனையும் கொடுப்பது எதற்காக அப்படின்னா, தன்னுடைய பக்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சோதிப்பதற்காக தான். நிலையா ஒரு கடவுளை யமதர்மனையே நிலையா உண்மையா கும்பிட்டோம் அப்படின்னா யமதர்மனே நல்லதுதான் செய்வாரு.